நம்பர் 1 அப்படிதான். குட் மார்னிங் வியூவர்ஸ். இப்போ இது வந்து அண்டர் த 11th லெசன் கிராமர் செக்ஷன் ரிவிஷன் ஆஃப் கொஸ்டின் ஃப்ரேமிங். அதுதான் ஃபைவ் கைண்ட்ஸு. இந்த லாஸ்ட் கிளாஸ் விசா இது சிம்பிள் பார்த்துருவோம். சிம்பிளில் பிளெயின் கொஸ்டினும் பிளெயின் கொஸ்டின் தான் பார்த்தோம். இப்போ வந்து எஸ்ஏ வீட்லெஸ் பிளெயின் கொஸ்டின் பார்த்தோம். இது வந்து கொஸ்டின் முடிச்சுன்னா நீ முடிச்சிடுவோம், நான் போட்டுறேன். போட்டாக்கா சரியாக போயிடும். அதாவது போட்டோம். அடுத்த கொஸ்டின் இது கண்டினியூஸ். ஓகே பாருங்கள், இது கொஸ்டின். அதாவது மஸ்ட்டு சிம்பிள் டென்ஸ் கொஸ்டின், சுட்டு சிம்பிள் டென்ஸ் கொஸ்டின், கேன் கண்டினியூஸ் டென்ஸ் கொஸ்டின், அப்புறம் குட் சிம்பிள் டென்ஸு கண்டினியூஸ் குட் சிம்பிள் டென்ஸ் கொஸ்டின், மே சிம்பிள் டென்ஸ் கொஸ்டின். மேக்கு கொஞ்சம் சுமாராக வரும், கண்டினியூஸ் ஓரளவுக்கு வரும், ஆனால் பர்ஃபெக்டில் நல்லா இருக்காது. ஓகேவா பார்த்துருமா? ஸோ கொஸ்டின் அது ஃபஸ்ட்டு வந்துடும். தட் வில் கம் அட் ஃபஸ்ட். இது கொஸ்டின் ஒய் விச் வாட் ஹவு மணி ஒரு 40 இருக்குது. அது பார்த்துக்கலாம். அப்புறம் அது லிஸ்ட்டை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் நான், பார்க்கலாம். ஸோ ஒய் மஸ்ட் ஆல் ஆஃப் அஸ் ஆக்ட் ஹியர். ஓகே, ஒய் மஸ்ட் ஆல் ஆஃப் அஸ் ஆக்ட் ஹியர் சார். நாங்கள்லாம் எல்லாம் ஏன் இங்கே நடிக்கணும்? அப்போது கண்டிப்பாக நடிக்கணும். நாங்கள் அனைவரும் இங்கே கண்டிப்பாக நடிக்க வேண்டும் கேட்கணும். அடுத்தது குட் சிம்பிள் டென்ஸ் கொஸ்டின். ஸோ கொஸ்டின் ப்ளஸ் குட் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் சிம்பிள் ப்ரெசன்ட் வேர்ப் ப்ளஸ் கொஸ்டின் மார்க். நல்லா பாருங்கள் என்னென்ன இருக்குன்னு. ஹவு குட் ஆல் ஆஃப் யூ கோ தேர் வித்தவுட் மணி? அது எப்படின்னா அர்த்தம், ஹவு குட் ஆல் ஆஃப் யூ கோ தேர். நீங்கள் எல்லோரும் அங்கே எப்படி போனீங்க? வித்தவுட் மணி, பணம் இல்லாமல் அங்கே எப்படி போனீங்க நீங்கள் அப்படின்னு கேட்குறோம் இல்லையா? ஸோ நீங்கள் அனைவரும் எப்படி அங்கு பணம் இல்லாமல் போக முடிந்தது? போக முடிந்தது. போனீர்களா டிட் வரும். ஹவு டிட் யூ கோ தேர் வித்தவுட் மணி அப்படின்னு கேட்கலாம். போத் ஆர் சேம். ஆனால் அது வேறு, அது வந்து எம்பியில் போய்டும். இது வந்து எப்படி போக